கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 2026 வருஷத்திலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். எத்தனையோ பேர் இந்த நாளை காண வாஞ்சித்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாளை காணாமலே அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் இருந்தது போனென்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ எப்படியோ மாறி போயிருக்கும். தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். ஆகவே அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பள்ளியில் ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்திலே கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நாம் துதிப்போம், ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். அது தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். மனதுருக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். நன்மையினால் என் வாயை திறப்பி ஆக்குகிறவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசப்படுகிற தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஓ மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியை நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெய்வமே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் நடத்தினவரே ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Glory to Jesus. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நல்ல தெய்வமே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நித்திய ராஜாவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, 2025 ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்தேன் ஆண்டவரே. எங்களை பராமரித்தேன். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தேன். இந்த நாள் வரைக்கும் ஒரு குறைவில்லாதபடி மனரமயமாய் எங்களை நடத்தி வந்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எத்தனையோ பேர் காண வாஞ்சித்தார்கள். ஆனாலும் அவர்கள் காணாதபடி அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2026 ஆண்டின் முதல் நாளில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூடாரத்திற்குள் நம்முடைய பிரச்சனை இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய மகிமையினால் ஆண்டவரே இந்த இடத்தை முழுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புது வருட ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கூட்டி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே வரக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. தகப்பனே, நீ விடுதலையின் தேவனாய் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. உங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. தகப்பனே, நீ பேசுகிற தெய்வம். இந்த நாளில் உடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற ஆண்டவரே, பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தகப்பனே, உமக்கு சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, உமக்கு சோத்திரம். உடைய நாமம் இந்த ஆராதனையை மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு சோத்திரம். தேவாதி தேவனே, ராஜாகி ராஜாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சோத்தரிக்கிறோம். கிருபை உள்ளவரே சோத்திரம். இரக்கமுள்ளவரே சோத்திரம். மனதுருக்கம் நிறைந்த தேவனே, உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனையில உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் 2025ஆம் ஆண்டை முடித்து 2026ஆம் வருஷத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு மட்டும் போதுமானவராக இருந்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நமக்கு ஒரு நன்மையில் செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோமே, அதுவே அவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆகவே நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நாம் பாடுவோம். சில பாடல்களை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுவோமா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தருக்கே மகிமை செலுத்தி கடந்த 2025ஆம் வருடம் முழுவதும் நம்மை நடத்தி பாதுகாத்து கன்னிமணியை போல பாதுகாத்து நடத்தி வந்த கிருபை அது. ஹல்லேலூயா. இந்த 2026ஆவது வருடத்தையும் காண செய்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது. வருடத்தை நாம் கண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் என் கூட இருந்தவங்களே எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை, என் கூட படிச்சவங்களும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம்னா அது தேவனுடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். புதிய வருடத்தை நம்மை காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் எல்லாரும் சந்தோஷத்தோடு சில பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி முதல் பாடலாக எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நல்ல கரங்களை தட்டிப்பார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் பாடுங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். சேர்ந்து பாடுங்க. அத்திமரம் துளிர் விடாமல் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
ஒலிவமரம் பலனற்று ஒலிவமரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் ஒலிவமரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சொல்லி பாடுங்க. நாம் தேவனுக்குள் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். பாடுங்க சந்தோஷத்தோட நல்ல கரங்களை தட்டி. தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் உருவத்திலே மாடுகளின்றி போனாலும் மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள். பாடுங்க நல்ல சந்தோஷத்தோடு திரும்ப பாடுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் தேவனுக்குள் என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் பாடும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா தேவனுக்குள் என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்லுங்க, கர்த்தருக்குள்
கரங்களை தட்டி பாடுங்க சந்தோஷத்தோடு. எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு. போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பல நட்டு போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பல நட்டு போனாலும் வயல்களிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் பாடுங்க, கர்த்தருக்குள் சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எது இருந்தாலும் என்ன, இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. அவர் மட்டும் என்ன செஞ்சா போதும், நம்ம கூட இருந்துட்டா போதும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம், அந்த சமாதானத்துக்கு அளவே இல்லை. யோபு பாருங்க, எல்லாவற்றும் அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. பிள்ளைகள் இருந்தாங்க, சொத்து சொந்தம் வேலையாட்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் ஒரே நாள் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே அவனை விட்டு எல்லாமே எடுக்கப்பட்டது. ஆனாலும் அவன் தான் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரே வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். சமாதானம், சந்தோஷம், இதை தவிர அவனுக்கு எதுவுமே என்ன இல்லை, எதுவுமே பெருசாவே இல்லை. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. இந்த பூமியில எதுவுமே இது இல்லை. நான் நிர்வாணியா தான் வந்தேன், நிர்வாணியா தான் அப்படி அங்க போவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாயினால் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. பூமியில நாம் வாழும் மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடலை பாடும். நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மன புத்திரன் அல்லன்னு சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தள்ளி சேர்ந்து பாடும். நம்பத்தக்கவர் தீமைகளாய் நல்ல கரங்களை தட்டி பாடு.
தடுப்பவர் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். சொல்லுது ஷடா ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் பாடு, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா பெருக செய்பவர். பாடுங்கள் எல் ஷடாய் தெய்வமே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகம், கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகம், கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுக்கு சித்தனம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தனம் ரெகோபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். பாடுங்கள் எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என் வீரமாய் அறுக்க செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என் வீரமாய் அறுக்க செய்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம். சொல்லுங்க, என் குறைவெல்லாம், என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம். சொல்லுங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா. பாடுங்கள் எல் ஷடாய். யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன்
எச்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே. பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆரம்பம் அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எந்தீரமாய் அறுக்க செய்வே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எந்தீரமாய் அறுக்க செய்வே. என்ன குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்நாளெல்லாம் போற்றித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போற்றித்தீர். எச்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவர். சொல்லுங்க, எச்சடா. நல்ல ஆயினால் அறிக்கை செய்து பாடுங்கள். இந்த புதிய வருடத்திலும் புதிய மாதத்திலும் வந்திருக்கிற நான் நல்ல கரைகளை கட்டி கத்தரை உயர்த்தி, தேவனே என்னை பெருக செய்பவரே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். பாடுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சொல்லுங்க, புதிய நாளுக்குள் புதிய கிருபையால். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். சொல்லி பாடுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். பாடுங்க, உண்மை உள்ள இதயத்தோடு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. சொல்லி பாடுங்க, புதிய நாளுக்குள். 2026 வருடத்தை தந்த தேவன் இந்த வருடத்திலும் நம்மை நடத்த உண்மை உள்ளவர். புதிய நாளுக்குள் பாடுவோம். என்னை நடத்தும் புதிய கிருபையா. சொல்லுங்க, புதிய நாளுக்குள்
நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், என்னை நடத்தும். பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தை ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தை ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, எல்லா சமாதானம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் எழுந்து நின்று பாடும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை மீற. பாடுங்க. புதிய நாளுக்குள் நல்ல சந்தோஷத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தரை துதித்து பாடுவோம். தேவச்சனமே, கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் பாடுவோம். புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் பாடுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். பாடுங்க, உண்மையா பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி. அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை புதிய நாளுக்குள் சொல்லி பாடுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தி, அவருடைய கிருபையே நம்மை கொண்டு வந்தது, அவருடைய கிருபையே நம்மை தாங்கினது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, உடைய கிருபையே என்னை கொண்டு வந்தது. 2026 வருடம் என்னுடைய பணமோ என்னுடைய தாளந்தோ எனக்குள் இருக்கிற சுகமோ இல்லை, உம்முடைய கிருபையே என்னை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையே என்னை தாங்கினது, தப்புவித்தது, இந்த புதிய வருடத்தை காண செய்தது. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை போதுமானவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களையும் இந்த நாளிலும் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
புஸ்தகம், உபாகமம் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கணும். இருபத்தி 6வது அதிகாரம். அதிகாரம் 6வது வசனம், 6வதிலிருந்து 8வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 26வது அதிகாரம் 6லிருந்து 8 வரை. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடின வேலை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திர அந்த வேதத்தை, இந்த உபாகம புஸ்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மோசே உபதேசிக்கிறத தான் உபாகம புஸ்தகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜனங்கள் எப்படி எகிப்துல அந்த 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 இதுல இருந்தாங்களோ, அந்த ஒடுக்கின அந்த தேசத்துல இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார் மோசேயின் வழியாக. பாருங்க, இவங்க அந்த கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரும் வரைக்கும் கர்த்தர் இவர்களை எப்படி நடத்தினாரா? பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். அப்படி பாருங்க, கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவர் அப்படி வழி நடத்தினாராம். இந்த வனாந்தரத்துல அவர்களை போஷித்து அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பகல்ல அந்த வனாந்தரத்துல அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த சூழ்நிலையில பகல்ல மேக ஸ்தம்பத்தினாலும் ராத்திரில அக்னி அவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ண அக்னி ஸ்தம்பத்தினாலும் கூடவே அவர்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த எதிராளிகளை தோற்கடிக்கும்படியாகவும் அவர்கள் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்து நடத்தி வருகிறார் தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அந்த எகிப்திலிருந்து அந்த காப்பாற்றி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அப்பொழுது மோசே பாருங்க, அவர் அந்த உபாகம புஸ்தகத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது. அதனாலே அவர்களுக்கு உபதேசித்து சொல்லுகிறார். திரும்ப அவர்களுக்கு ரீவெண்ட் பண்றார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கேளுங்க, நீங்க எப்படியெல்லாம் வந்தீங்க, என்ன சூழ்நிலை எல்லாம் வந்தீங்க, எதெல்லாம் கடந்து வந்தீங்க, ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்திருந்தார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தாரு. நீங்க கானான் தேசத்துக்கு போகும்போது இதெல்லாம் மறந்து போகக்கூடாது. நீங்க எப்பொழுதும் பலி செலுத்தும் பொழுது சாதாரண ஒரு பலியை செலுத்தாம உங்களுடைய பிற்காலத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் நீர் எங்களை இப்படியா கொண்டு வந்தீர், உமக்கு நன்றின்னு சொல்லி அதை சொல்லி பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, அவங்க கடைசியா சொல்றாங்க, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இதை எல்லாம் செய்து கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்மையும் கூட கடந்த 2026 வருடம் எத்தனையோ சொல்லலாம், எவ்வளவோ சொல்லலாம், ஒவ்வொருத்தவங்களும் சொல்லலாம், இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார், இப்படியெல்லாம் எனக்கு அற்புதம் செய்தார், இப்படிலாம் எனக்கு உதவி செய்தா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா, அந்த விஷயத்துல இருந்து என்னால வர முடியுமா, இதனை என்னால கடக்க முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் செஞ்சாரு.
அதையும் கடந்து வரதான் செய்திருக்கிறார். பாருங்க, இந்த 2026ஆம் வருடத்திலேயும் நம்ம கொண்டு வந்து, அப்ப நம்ம இதெல்லாம் திரும்பி பார்க்கும்பொழுது என்ன எப்படி இருக்குது? ஆச்சரியமா இருக்குது. அந்த சூழ்நிலாம் கடக்க முடியுமா? அதெல்லாம் தாண்டி வந்திருக்க முடியுமா? ஐயோ, அன்னைக்கு நான் எப்படிலாம் இருந்தேன், எவ்வளவு பதட்டத்துல இருந்தேன், எவ்வளவு வருத்தத்துல இருந்தேன், அப்படிலாம் சொல்ல முடியும். ஆனா பாருங்க, இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்பொழுது ஆண்டவர் அதையும் நம்மள என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, கடந்து வர பண்ணிக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கும் பொழுது, தனி ஜெபத்துல நாம ஜெபிக்கும் பொழுது, இந்த உபாகம புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது போல நான் எப்படி எங்கிருந்து வந்தேன்றதை நம்ம என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து நம்ம ஆண்டவர்களை ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ, இதே மாதிரிதான் இருக்குமோ, இதே மாதிரிதான் கடக்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உண்மையுள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், எத்தனை போதுமா, கண்களை மூடி நல்ல கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த புதிய வருஷத்துல, இந்த முதல் மாதத்துல வந்திருக்கிறோம். நாம் அங்க இங்கே வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர், எத்தனை போதுமானவர். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே, போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஹல்லேலூயா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, இந்த புதிய வருடத்துல உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கொண்டு வந்த தேவன், இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு உதவி செய்தவர், இந்த வருடத்திலும் நீங்க எங்களை நடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா தீமைகள் ஹல்லேலூயா நன்றியோடு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ நல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை. பாடுங்க நல்ல கரங்களை உயர்த்தி. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனம் நீரே. முடிவில்ல ராஜ்யம், முடிவில்ல ராஜ்யம் மருள திரும்பவும் வருவேனென்றே. முடிவில்ல ராஜ்யம் மருள திரும்பவும் வருவேனென்றே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திட, ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனம் நீரே, ஆராதனை நாயகன். சொல்லுங்க, ஆராதனை வேதன். ஆயுள் முடியும் வரை பாடுவோம், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனம் நீரே, ஆராதனை நாயகன், ஆராதனை வேதனம் நீரே, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்ல தலைக்கு மேல கரங்களை கட்டி அவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இதுவரையிலும் நமக்கு உதவி செய்தது புதிய ஆண்டையும் தந்து தகப்பனை போல சுமந்த நல்ல தேவன். ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய வருடத்தில் முதல் நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து உமக்கு உம்மை துதித்து பாட, உமக்கு நன்றி செலுத்த, உம்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, அந்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். ஹல்லேலூயா. வருடத்தினுடைய முதல் காணிக்கை கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த வருடம் எல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தணும், போஷிக்கணும், ஆசீர்வதிக்கணும், கடன் இல்லாமல் வாழ செய்யணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசப்பா ஹல்லேலூயா. எங்கள் கரத்தின் கீழே ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
தேவைகளை சந்திங்க. இந்த வருடத்துல நீர் எங்களை நடத்த உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழணும் ஆண்டவரே. யாரையும் நம்பி நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. இந்த வருடத்துல நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், மீதம் எடுக்க செய்கிற தேவன். இந்த வருடத்திலும் நீர் எங்களை ஆசீர்வதியும். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சபா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். குடும்ப தேவைகளை சந்தியும். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும்போது கர்த்தரை கொண்டு கொடுப்போம். கிருபையால் நிலைநிற்கிறோம். பாடல். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியதும் உங்கள் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியதும் உங்கள் கிருபை. கிருபை கிருபை காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வருடத்தின் ஆண்டவரே 2026 வருடத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்திலே வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன்.
உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய ஊழியத்திற்கு என்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நீங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். பேசுகிற தெய்வம் நீர். இந்த நாளிலும் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறோம். அதை பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்து நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா என்பது தேவனுக்கு மகிமை அப்படின்னு தான் அதுக்கு தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நம்ம இன்றைக்கு 2026 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே நம்ம கடந்த வருஷத்தை நம்ம திரும்பி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த பிரச்சனைகள் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்தி இந்த வருஷத்தை காண நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு சரியாக 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 8:30 மணிக்கு நம்ம முடிப்போம். அடுத்த வாரம் நமக்கு முதல் சண்டே நினைக்கும். முதல் சண்டே, 2வது சண்டே தான் நமக்கு எப்பொழுதும் திருவிருந்து ஆராதனை, அதை அனுசரித்து வருகிறோம். ஆகவே இந்த நாளில் நிறைய சபைக்கு போயிருப்பார்கள். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருப்பார்கள். இதெல்லாம் வாங்கி வைத்திருப்பீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆகவே நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அதை போய் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன, ஒரு வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்ட யாருமே பதில் சொல்லலை. யாருமே எந்திரிச்சு சொல்லலை, என்னன்னு சொல்லவே இல்லை. அப்போ நான் என்ன நினைச்சேன், நீங்கள்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சதோடு சரி, அது திரும்ப கூட பார்க்கறது இல்லை. நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. அது சொல்ல தெரியல அவங்களுக்கு. அப்புறம் நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு, போன வருஷம் இந்த மாதிரி இந்த வாக்குத்தத்தம் சொல்லி நான் தான் சொல்லுவேன். பாருங்க, அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் வெறும் ஆறுதலுக்காகவும் நம்பிக்கையாகவும் மட்டும் தரப்படுவதில்லை. தேவ வார்த்தையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்றுவதும் தேவனுக்கு ஏற்ற வழியில் நம்மை நடக்கப்படுவதுமே அதனுடைய விளைவு. அதுதான் ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் அது வெறும் ஆறுதலுக்காக, ஒரு நம்பிக்கைக்காக மட்டும் அல்ல. அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு ஏற்றவர்களாக நாம வாழ வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆகவே தேவ சமூகத்தில் நான் இருந்த பொழுது எனக்கு ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார் என்று நான் சொல்வது கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்து 21 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சது அப்படின்லாம் போய் சொன்னாங்க நிறைய பேர். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆராதனை சொல்லிட்டு போறாங்க. ஆனா வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எல்லாம் நமக்குரியது தான், எல்லாம் நமக்குரியது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதத்துக்குரியது தான். யாருமே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தேவ வார்த்தை யாருமே கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இது நம்பிக்கையின் ஆண்டு, இந்த மாதிரி தான் நிறைய சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாங்க. அப்போ இந்த கொரோனா காலத்துல இருந்தது, கொரோனாவில் வந்தது. அந்த வருஷத்துல என்ன வாக்குத்தம் கொடுத்துருக்காங்க நமக்கு? ஆசீர்வாதமான வாக்குத்தம். ஆசீர்வாதமா இருந்ததா? இல்லையே, இல்லை, ஆசீர்வாதமா இல்லை. ஆகவே நாம ஆண்டவர் நமக்கு உணர்த்தின சில வார்த்தைகள் தான் நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுவோம். அதிகாரம் பக்கம் 846. அதில் நம்ம 13வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம புதிய வருஷத்துல நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இந்த புதிய வருஷத்துல என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த புதிய வருஷத்துல என்ன நடக்க போகுதோ, என்னென்ன சம்பவங்கள்லாம் வரப்போகுதோ, இல்லாத வியாதிகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க, பயந்து கலங்குகிறார்கள் இந்த நாளில். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் நாம் இருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, எதை குறித்து என்ன செய்யாத, பயப்படாதேன்னு தான் சொல்றாரு. நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே அதை நாம அது என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம எப்படி ஒரு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து அது என்ன செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம எதை குறித்தும் இந்த 2026 வருஷத்தில் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். சங்கீதம் 46:1 வாசிக்கலாம். சங்கீதம் 46:1 வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் போல். தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவர். ஆகையால நாம் எதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கலங்க கூடாது. இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்கள் இல்லாத யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, பாடுகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. பாடுகள் ரொம்ப நமக்கு பாடுகள் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை விட்டு நம்ம பின்னோக்கி போகிறோம். இல்லை, பாடுகள் வழியாகத்தான் நம்ம போவதனால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் போனார், பாடுகளின் வழியாகத்தான் பரலோகத்திற்கு போனார். அதனால் அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், பாடுகள் வழியாகத்தான் பரலோகத்திற்கு போக வேண்டும். ஆகவே நம்ம எதை பார்த்தும் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது, கலங்காது. ஏன்னா கடைசி காலம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அது இந்த வருஷத்துல கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஆனா நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னை நான் ஆயத்தமாக்கி இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆகவே நமக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால கஷ்டம் வரும் பொழுது நம்ம கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகவே கூடாது. தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார், அது ரொம்ப முக்கியமானது. அதை மறந்து விடக்கூடாது, அவை சோர்ந்து விடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதும் அவர் போய் சொல்லவே மாட்டார். மனுஷன் தான் போய் சொல்லுவான், இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு அதை மாற்றி சொல்லுவான். ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர். ஆகவே ஒரு நாள் அவர் மாற்றவே மாட்டார். ஆகவே தான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறப்பா அப்படின்னு சொல்றாரு. தாவீது அப்படித்தான் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார் அல்ல, இங்கதான் இருக்காரு, நமக்குள்ளதான் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார் அவர். ஆகவே நாம் அதை பார்த்து நம்ம கஷ்டங்களை பார்த்து நாம சோர்ந்து போக கூடாது. சங்கீதம் 146:5 வாசிக்கிறாங்க. 146:5 வாசிக்கலாம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இப்ப கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், இந்த உலகத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. ஏனென்றால் நம்ம கர்த்தர் தான் நமக்கு துணையாக இருக்கிறவர், அவர் தான் நிரந்தரம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வம் அவர். ஆகவே அவரை நாம் துணையாக கொண்டிருந்தோமானால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வரவே வராது. ஆகவே கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நாம், அது மனுஷன் பாக்கியவான். அப்ப எப்படி இருந்தால் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். எப்படி இருந்தால்
தேவன் நமக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நாம கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 33:20 வாசிக்கலாம். சங்கீதம் 33:20 வாசிக்கலாம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமானவர். அவர் துணையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்திலே நம்ம காத்திருக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே போய் காத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறார்களோ அதற்கு தக்கதாக தேவன் நமக்கு உடை செய்வார். அவசரமாக காத்திருப்பதல்ல, ஏதோ ஓடி போய் உடைந்துள்ளதல்ல. தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் என்ன செய்கிறோம்? காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஆகவே காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாரு? துணை செய்வார். சங்கீதம் 40:1 வாசிகளை பார்க்கிறோம். சங்கீதம் 40:1 தாவீது என்ன சொல்றார்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப பாருங்க, கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் தாவீது சொன்னார், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 130:6 வாசிங்க. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அதிகமாய் நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு காத்திருக்க வேண்டும். அவர் பாதத்தில் நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அப்ப கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே போய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் இயேசுக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாதத்திலே நேரத்தை நாம் செலவழிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 115:9 வாசிங்க. 115:9 வாசிக்கலாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்றால் ஒரு பாதுகாப்பு. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து விடக் கூடாது. எல்லா நிலையிலேயும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும். இது அரைகுறையாக அல்ல. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? துணையும் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 62:8 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 62:8 வாசிக்கலாம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஏதோ ஒரு காலத்தில் நாம் கர்த்தரை நம்புவதல்ல. எல்லா நிலையிலேயும் எல்லா காலத்திலேயும் நாம கர்த்தரை நம்ப வேண்டும். அவருடைய சமூகத்திலே போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ஆகவேதான் சொல்றாங்க, தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். நம்ம நல்லா இருக்கும் பொழுது நிறைய பேர் வருவாங்க நம்மோடு இருப்பது. ஆனா நம்ம உண்மையில தெரிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? அவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போய் விடுவார்கள். சொல்லுவாங்க, பணம் இருந்தால் போதுமடா மழையிலே, பாசம் என்ன நேசம் என்ன உலகில், குலம் என்னும் இனமென்னும் பேசுவார், கையில் இருந்தால் தான் விசிறி கொண்டு வீசுவார். ஆனா பணமே ஒரு பாட்டு பாருங்க. அப்ப பணம் இருந்தால்தான், நாம் நல்ல நிலையில் இருந்தால்தான் நாம் என்ன செய்வார்கள்? சொந்தக்காரர்கள் எல்லாம் நம்ம இருப்பார்கள். ஒரு இடத்துல ஒண்ணுமில்லை என்றால் அவர்கள் எல்லாம் இதை கேட்ட ஒரு சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆனா ஏதோ ஒரு இட சொந்தங்க அவ்வளவுதான் அப்படின்பாங்க. ஆனா எல்லாம் இருந்ததுன்னா ஐயோ ரொம்ப சொந்தங்க அவங்க அப்படின்பாங்க.
அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இதுதான் பார்க்க வேண்டும். எல்லா ஜனங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லா காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே எல்லா காலத்திலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். மனிதர்கள் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, பிசாசனம் எதிர்த்து வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் தோல்வி போல நமக்கு தெரிந்தாலும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய கரத்திலே நாம் உறுதியாக எக்காலத்திலும் அவரை நம்பி அவரோடு கூட நம்மை பயணிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 71:14 வாசிக்கல. சங்கீதம் 71:14 வாசி. நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து உன்மேலும் உம்மை துதிப்பேன். பாருங்க, எப்பொழுதும் கர்த்தரை நம்ப வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் யார் என்ன செய்ய முடியாது? கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆகவே துதியின் சத்தம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். 34:1 வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். யாரு? தாவீது எழுதினான். அவன் ஆடுகளுக்கு பின்னே அலைந்து கொண்டிருந்தாலும் அவன் கர்த்தரை துதிப்பதிலே மறந்து போகவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வைத்திருந்தார். அவனை உயர்த்துவதற்கு ஒரு நாள் வைத்திருந்தார். ஆடுகளை மேய்த்திருந்த தாவீது அரிசலையிலே உட்கார வைத்தார். சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவி கிடைத்தது தாவீது அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பவராக இருந்தான். ஆகவே நம்ம எல்லா காலத்திலும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை துதிப்போம் என்றால் கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். ஏதோ ஒரு நாளைக்கு துதிக்கிறதல்ல, சதாகாலமும் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 71:5 வாசிங்க. 71. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பாருங்க, சிறு வயதிலிருந்து தாவீது கர்த்தரையே நம்பி இருந்தபடியினாலே கர்த்தர் தாவீதுக்கு துணையாக இருந்து தாவீதை சவுலினுடைய கைக்கு தப்புவித்தார். காப்பாற்றினார் அவர். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கல. 1 நாளாகமம் 18:6 வாசிக்கலாம். 1 நாளாகமம் 18:6. தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை நம்ப வேண்டும். அதான் சொல்ற முக்கியமானது. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே ஏன்னா கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்தது எதை பார்ப்போம்? ஜெபிக்க வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தரை முதலாவது காத்திருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் கர்த்தரை நம்ப வேண்டும். மூன்றாவதாக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமே. யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். பாருங்க, அப்ப எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சொன்னா ஜெபம் பண்றதா?
ஜெபித்தார்கள், அப்படிதான் அர்த்தம். இப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நடந்தது என்ன? 25வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்கள் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆகிய நமக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? துணை நிற்பார். எப்பொழுது நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு துணை நிற்பார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு துணை இருந்து எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள், நமக்கு துணை நிற்பார். அப்ப நம்முடைய எதிரிகள் நம்முடன் கர்த்தர் இருப்பதை, நமக்கு துணையாக இருப்பதை பார்ப்பார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்த எகிப்தியர் கடல் தண்ணீருக்குள் மூழ்கி போய் அழிந்து போனார்கள், எல்லாம் அழிந்து போனார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நமக்கு விரோதமாக யார் எந்த காரியத்தை பேசினாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து பேசவும் கூடாது. ஒன்று செயல் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவ்வளவுதான். தேவன் என்ன செய்வார்? எனக்கு துணையாக இருப்பார், அதனால் அவர் என்னை பார்த்துக் கொள்வார். அப்படி நாம் போக வேண்டும். ஆகவே எல்லாரும் அவர் நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 88:1 வாசிக்கலாம் பார்ப்போம். சங்கீதம் 88:1 வாசிங்க. தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். போதும். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். யாரு? தாவீது சொன்னார். ஆம், அன்பான பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனங்களே, இரவும் பகலும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிடணும்? அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி கூப்பிடணும்? சங்கீதம் 145:8 வாசிங்க. சங்கீதம் 145:18 வாசிங்க. 18. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எல்லாருடைய கூப்பிடுதலையும் தேவன் கேட்கிறார். ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்வதில்லை. ஆனால் யாருக்கு அவர் சமீபமாய் இருப்பார்? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருப்பார். உண்மையா கூப்பிடணும். ஏதோ கூப்பிடணுங்கிறதுக்காக கூப்பிடக்கூடாது. உண்மையாய் கூப்பிடணும். உண்மையாய் கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதத்தில் சொல்லுகிறோம், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அதை வச்சுட்டு நம்ம தேவனை காத்திருப்போம். தேவன் நமக்காக எழும்பி என்ன செய்வார்? அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனா நாம என்ன செய்யறோம்? நாமளே செஞ்சுக்கிறோம். நாமளாக என்ன செய்ய சண்டை போட்டு நாமளே சண்டை போட்டுக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு வேலையே இல்லை. அதனால நமக்கு எதிராக எந்த ஒரு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதத்திலே வைத்து விட்டு நாம சும்மா இருந்தால் தேவன் என்ன செய்வார்? நமக்காக எழும்பி யுத்தம் பண்ணுவார். ஆகவே நம்ம உண்மையாய் கூப்பிட வேண்டும். உலகத்தில் நிறைய பேர் தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் பதில் தருவது கிடையாது. ஆனால் உண்மையாய் யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டு அவருக்கு உதவி செய்ய அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படி உண்மை இருக்கும் போது நம்ம எதுவும் நம்ம என்ன செய்வது? மேற்கொள்ள முடியாது. சரி, நான் ஆதியாகமம் 49 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 49:22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்க, யோசேப்பை குறித்து யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். அதனால யோசேப்புக்கு என்ன கிடைத்தது?
25வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:25 வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு என்று கனி கொடுக்க வேண்டும். அப்படின்னா சாட்சியாக இருக்கணும். ஏதோ நம்ம வரோம், இப்ப நம்ம சபைக்கு வரோம் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக பேரளவுக்கு இருக்கக்கூடாது, சாட்சியாக நிற்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். கனியற்ற வாழ்க்கையை தேவன் என்ன செய்யறார்? வெறுக்கிறார். நம்மிடத்திலே கனி காணப்பட வேண்டும். அவர் செடி என்றால் நம்ம கொடிகள், செடியோடு கொடிகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? இணைந்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தர் நமக்கு அப்பதான் நமக்கு சாட்சியாக நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நம்மிடத்துல சாட்சி இல்லைன்னு சொன்னா கர்த்தர் நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் சாட்சி ஒழுங்கா இல்ல, நீ ஆண்டவருக்கு பார்வையில நீ சரியா நடக்கிற அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். சாட்சியாக ஜீவிக்கணும். ஒவ்வொருவரும் சாட்சியாக நம்ம ஜீவித்தால் தேவன் என்ன செய்வார்? நமக்கு துணையாக இருப்பார். ஆகவே கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். அவர் நம்மிடத்தில் கனி காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியம். அது எப்பொழுது கனி கொடுக்க முடியும்? நம்ம எப்பொழுது கனி கொடுக்க முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. யோவான் 15. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே கர்த்தருக்குள் அனுதினமும் நான் நிலைத்திருந்தால் கர்த்தருக்கு நாம கனி கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியும். நாம் அவருக்கு மகிமையை சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தால், அவருக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு துணையாக நிற்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்மால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. ரோமர் 2 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 2:24 வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. அப்படின்னா நம்ம சாட்சியா இல்லை என்றால் நம்மை பற்றி என்ன பேசுவாங்க? என்ன இவெல்லாம் ஏசுநாதர் தேவன் கும்புறான், இவன் இப்படி சொல்லுவாங்க. சாட்சி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வீணா மற்ற மக்களுக்கு எப்படி செய்ய முடியும்? நம்மிடத்தில் இயேசுவை காண வேண்டும். இயேசுடைய குணாதிசயம் நம்மிடத்துல இருக்கணும். அப்பதான் புறஜாதி மக்கள் பார்ப்பாங்க, இவன் எப்படி இருக்கிறான், உண்மையா இருக்கிறானா, பரிசுத்தமா வாழறானா, இவனுடைய பேச்சு எப்படி இருக்குது, இவனுடைய நடை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவனே என்னத்தை இவனே ஒழுங்கு இல்லை, போய் ஒழுங்க பற்றி பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அப்படிதான் சாட்சியாக இருந்தால்தான் தேவன் என்ன செய்ய, நம்மை பார்த்தவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆக எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. இப்படி நாம் நடந்தால் தேவனுக்கு துணையாக இருக்கவே மாட்டார். நம்ம சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் தேவன் என்ன செய்ய, நமக்கு துணையாக இருக்கவே மாட்டார். ஆகவே கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும், அவருக்காக கனி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அவர் துணையாக இருப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தேவன் நமக்கு துணையாக நிற்பார். தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே தேவனுடைய கிருபை இந்த வருஷத்துல உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. அல்லேலூயா. நம்மெல்லாம் எழுந்திருக்கும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தோதிப்பேன். இயேசுவே உம்மை நான் தோதிப்பேன். எந்த வேளையிலும் தோதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகம் அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன், இந்த 2025ஆம் ஆண்டை அற்புதமாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்திலே எங்களை ஆண்டவரே வழி நடத்துவீர், அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் எங்களுடைய கரம் தொட்டு ஆஸ்வதிக்கபடியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே சோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம் செய்யும் ஆண்டவரே. எல்லா நாட்களிலும் துணையாயிருந்து இந்த பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீராக. கர்த்தாவியுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் வருகிற வாரத்தில் தேவனாகிய கர்த்தர் கொண்டோரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளவனை பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். நம்மை ஆசீர்வதிப்பாராக.